இந்த இடம் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலை. இது ஒரு சந்திப்பு. பெரம்பூர், கொளத்தூர், ஜவஹர் நகர், வெற்றி நகர், பெரியார் நகர், ஜிகேஎம் காலனி என்று பல இடங்களுக்கு இந்த சந்திப்பில் இருந்து வெவ்வேறு வழியாக நாம் செல்லலாம். IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த IMF பற்றி பலரும் தெரிந்து வைத்திருப்பார்கள். இருந்தாலும் அதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. IMF இது ஒரு பொது நிறுவனம்தான். உலக வங்கி அது பணத்தை பெற்று இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவர்கள் பட்டுவாடா செய்கிறார்கள். எந்த நாட்டிற்கு பணம் தேவைப்படுகிறதோ அதை வாங்கி கொண்டு வட்டியும் செலுத்த வேண்டும். அந்த வகையில்தான் தற்பொழுது தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடன் வாங்கி அதை பலர் விமர்சனம் செய்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள். இன்று மக்களுக்காக வரும் வழியில் பார்த்தேன், புதிய புதிய பேருந்துகளை அவர்கள் கொண்டு போகிறார்கள். அதெல்லாம் கடன் வாங்கிதான். குறைந்த கட்டணத்தில் மக்கள் பயணிக்கிறார்கள். மிக குறைந்த கட்டணம். குளிர்சாதன வண்டியும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் குறைந்த கட்டணத்திலே வாங்கி கொண்டு இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதுக்கு முக்கிய காரணமே இந்த IMF தான். இந்தியா கடன் வாங்கவில்லையா? இந்தியாவும் கடன் வாங்குகிறது. ஒவ்வொரு அரசும் இந்தியாவிற்கு பணம் வழங்குகிறது. இந்தியாவிற்கென்று தனியாக பணம் எதுவும் இல்லை. மக்கள் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். அதற்கு வட்டியும் வாங்குகிறார்கள். குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டால் வங்கிகள், பேங்க், பல வங்கிகள் இருக்கின்றன. கடனும் தருகிறது. நம்முடைய சேமிப்பு பணத்தில் இருந்து குறைவாக நமக்கு வட்டி தருகிறார்கள். மற்றவர்களுக்கு அதிக வட்டிக்கு தருகிறார்கள். இப்படித்தான் முதலீடு. சிறிய முதலீடு, பெரிய பங்கு. அந்த வகையில்தான் தமிழ்நாடு கடன் வாங்கி மக்கள் சேவையில் செயல்பட்டு வருகிறது. அது பலர் விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் தான். கடன் வாங்கி பண்ண வேண்டுமா என்றால் வேண்டும். ஏனென்றால் இந்த GST என்ற வரி இருக்கிறது அல்லவா, அந்த வரி மத்திய அரசு கொண்டு வந்தது தான். நம்மிடம் தொழில் வரி இருக்கிறது, சாலை வரி இருக்கிறது, வீட்டு வரி இருக்கிறது, முதலீட்டில் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி இருக்கிறது. இப்படி பல வரிகள் மூலம்தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த வியாபாரத்தில் செய்யக்கூடிய வரியிலிருந்து சில பங்கை அவர்கள் GST என்று சொல்லி எடுத்து போய்விடுகிறார்கள். அது முறையாக திருப்பி தரவில்லை. இன்னும் கடனாகத்தான் இருக்கிறோம். அது மத்திய அரசிற்கு பெற்ற அந்த நிதியை எல்லோருக்கும் தர வேண்டும். தருவதில்லை. பாரபட்சமாக நடந்து கொள்கின்றார்கள். கடன், அதிகமாக கடன், எத்தனையோ பொய் விதமாக அவர்கள் செய்கிறார்கள். பணத்தை சுரண்டுகிறார்கள். நமக்கு சரியான வரியை எடுத்துக்கொண்டு திரும்பி தருவதில்லை. நமக்கு அதனால்தான் கடன் சுமை அதிகரித்துள்ளது. முறையாக நமக்கு அந்த வரி திரும்பி வந்து விட்டால் அதுக்கு பர்சன்டேஜ் இருக்குது, அது தர வேண்டும். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இந்த முதல்வர், அந்த பிரதமர் பல நாடுகளுக்கு சென்று வருகிறார். இங்கே அரசியலில் அவர் பாராளுமன்றத்திலே இருப்பதில்லை. மனு கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் பாராளுமன்றத்தில். அவரை பார்க்க வேண்டும், அவரை பேச வேண்டும், கொண்டு வர சொல்லுங்கள் என்கிறார்கள். வரவில்லை. அவர் இப்பொழுது ஜப்பானிற்கு போகிறார், சீனாவிற்கு போகிறார். இப்படி நம்ம இந்தியாவிலே அவர் இருப்பதில்லை. இருந்தாலும் பாராளுமன்றத்திற்கு வருவதில்லை.
இப்படியே உலகம் சுற்றுகிறார். அதுபோல பிரசிடென்ட், ஜனாதிபதி அவர்களும் ஊர் சுற்றுகிறார்கள், சென்று வருகிறார்கள். யாருடைய பணம்? மக்கள் பணம் தானே. முறையாக செய்வதில்லை, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது சரியாக பேசுகிறார்கள். பலர் அதை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். பணத்தை வாங்கி கொண்டு தருவதில்லை. அதிக வட்டி தருகிறோம் என்று சொல்லி இவ்வளவு முதலீடு செய்தால் இவ்வளவு உங்களுக்கு மாதம் கிடைக்கும் என்று ஏமாற்றுகிறார்கள். அதை பற்றி யாரும் பெரிதாக பேசப்படுவதில்லை. இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைதான். முறையாக நமக்கு பணம் செலுத்தி வட்டி கிடைக்க வேண்டுமென்றால் வங்கி இருக்கிறது, அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். அதிக முதலீடு வேண்டும், அதிக பணம் வேண்டும் என்று பலர் முதலீடு செய்து ஏமாந்து விடுகிறார்கள். அதனால்தான் கடன் சுமை எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலுமே இருக்கிறது. முதலீடுகள் இருக்கிறது, குறைந்த வட்டி தான் வாங்குகிறார்கள். புதிய புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்குகிறார்கள், வேலை தருகிறார்கள், சம்பளம் கொடுக்க வேண்டும். எங்கிருந்து சம்பளம் கிடைக்கும்? வருவாய் இருந்தால்தானே அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நிதியிலிருந்து தானே எல்லாமே செலவு செய்கிறார்கள். நான் எனக்கு தெரிந்த அளவிற்கு தான் சொல்கிறேன், குறைந்த அளவில் தான் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் அதை நிர்வகிக்கிறது. வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அது நிர்வகிக்கிறது. அதுதான் கடன் கொடுக்கிறது, வட்டியும் வாங்கிக் கொள்கிறது. எங்கெங்கெல்லாம் பஞ்சம் பட்டினி என்கிறதெல்லாம் அங்கே அவர்கள் இலவசமாகவே தருகிறார்கள். இப்பொழுது அந்த காசாவில் பல கொடுமைகள், பட்டினி, அங்கே அவர்கள் உணவுப் பொருளை வழங்குகிறார்கள். இதெல்லாம் அதுதான் அவர்கள்தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் எதுவும் பார்ப்பதில்லை. இவங்கள் வெறும் அரசியலை மட்டுமே பார்க்கிறார்கள். எனவே நண்பர்களே, ஒரு நிதி சுமை வரத்தான் செய்யும். ஒழுங்காக வரி கட்ட வேண்டும், அதுபோல முதலீடுகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லா மாநிலத்திலுமே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பாரபட்சமாக, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்கள் செய்தால் அது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.